ப்ரோ சேலரி வந்துச்சுங்களா? ஆமாம் ப்ரோ, ஈவினிங் பார்ட்டி தான். ஓகே ப்ரோ. சேலரி கிரெடிட் ஆயிடுச்சா? ஐயோ ஆமா. சொல்லாம கொள்ளாம போடுறானுங்க. ஹலோ காவ்யா, நான் உனக்கு ஒரு 20,000 அனுப்புறேன். நான் கேட்கும் போது திருப்பி கொடு, சரியா? ஐயோ பைக் டியூ பிடிச்சிட்டானுங்க. ஏண்டா எப்பதான் என் அக்கௌண்ட்ல காசு விழுன்னு காத்திருப்பானுங்களோ. நான் ஒரு 15,000 மட்டும் அனுப்புறேன். நான் கேட்கும் போது அனுப்பு, சரி? ஐயோ லோன் இன்ட்ரெஸ்ட் என்ன புடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. 10,000 பக்குவமா பத்திரப்படுத்தி வைக்கணும். இவங்க வேற என்னமா? ஓ, நான் இருக்கிற காண்டுக்கு ஏதாவது கேட்ட போறேம்மா. தயவு செஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு கால் பண்ணாத, போனை வை. ஐயோ 5,000 டெபிட்டட் பை தமாடா ஜுவல்லர்ஸா? தேவைதான் உனக்கு, சத்தியமா தேவைதான். சும்மா இருக்கிற கைக்கு ரிங்க ஆசைப்பட்டல, தேவைதான். 5,000 வச்சு எப்படி அந்த மாசத்தை ஓட்ட போறேன்? சொல்லுடே. எங்க இருந்து அனுப்புறது? அதான் மொத்தமா புடிங்கிட்டாங்களே, மொத்தமா புடிங்கிட்டாங்க. போனவை. அர்ச்சனா, ஈவினிங் நீயும் பார்ட்டி வர போல. பார்ட்டி ஒன்றா குறை. என்னடி இந்த மாசமும் வெறும் 5,000 தானா? ஆமாமா, சேலரி அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆனோன்னு சொல்லி வச்ச மாதிரி சரிபாதியா பிரிச்சுக்கிட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நானும் வேலைக்கு போயிருப்பேன்ல. சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்ன, எல்லா மாசமும் 10,000 ரூபாய் கொடுப்பேன். இந்த மாசம் ஒரு 5,000 ரூபாய் கம்மியா இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டிருக்கேன். எப்படியாச்சும் அந்த காசை வச்சு இந்த மாசம். 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஓட்டு வீட்டில் தானே இருந்தோம். ஏதோ உங்க ஃப்ரெண்டோட அப்பா இந்த வீட்டை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஃபாரின் போயிட்டாரு. அதனால என்ன, நமக்கு வாடகை மிச்சம். பழைய வீட்டில் இருக்க மாதிரி வாழணும், அவ்வளோதானே. என்னம்மா இவ்வளோ அசால்ட்டா சொல்ற? தேவையை விட கையில் காசு கம்மியாக இருக்கும்போது ஏழைங்க சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? பார்த்துக்கலாம். அம்மா, ஏண்டி நான் என்ன பக்கத்து ஊர்லயா இருக்கேன், இப்படி கத்திட்டு வர? உன் காமெடியை கொஞ்சம் கவுத்து வைக்கிறியா? என்னது இது? என் புது ஜீன்ஸ் தோச்சு கிழிச்சு வச்சிருக்க. இங்க காட்டு. உன்னை நான் வாஷிங் மிஷின்ல தானே போட சொன்னேன். உன்னை கையில துவைக்க சொன்னா கரண்ட் பில்லு மிச்சமாகும்னு சொல்லி எனக்கு இப்ப பிபி ஏறுது. பொடி அரைமண்டலு, இந்த பேண்ட்டை துவைச்சி புழிஞ்சி காய வைக்கிறதுக்குள்ள எனக்கு உயிரே போயிட்டு வந்துடுது. இதுல நான் துவைச்சி இது கிழிய போதா?